வணக்கம். நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குவானிங் ஹீலிங் பற்றினது தான். ஸோ குவானிங் ஹீலிங்னா என்ன, இதனால் என்ன நம்மளுக்கு வந்து நடக்கும், இதை வந்து எப்படி கற்றுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குவானின் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிருக்கோம் இல்லையா, இவங்க தான் வந்து மா குவானின், குவானின் தாய், குவானின் அம்மா அப்படின்ட்டு எல்லாராலேயுமே வந்து அன்புடன் அழைக்கப்படுகிற குவானின் மதர். குவானின் அப்படின்னாவே வந்து மதர் ஆஃப் கம்பேஷனேட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அதாவது கருணை உள்ளம் மிகுந்த தாய். அம்மா அப்படின்னா இப்போ எப்படி வந்து ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு குழந்தைய அரவணைப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய வந்து ஒரு தாய் பார்த்துக்கிற மாதிரி இந்த குவானின் தாய் வந்து நம்மளை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் கருணை மிகுந்த தாய். குவானின் மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூற்றுகள் வந்து இவங்களை பற்றி சொல்லப்படுகிறது. புத்தரோடைய சிஷ்யை அப்படின்னும், சீனா நாட்டை சேர்ந்தவங்க 14,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இவர் ஒரு சித்த யோகி, 1000 ஆண்டுகள் சூட்சும முறையில் வந்து வாழ்ந்ததாகவும் வந்து சொல்லப்படுகிறது. குவானின் மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறை சக்தி பெற்றவர். இவங்களே இறைவன் தான், இறை சக்தி பெற்றவர். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இறை அந்த ஒளியை நம்மளுக்கு வந்து தரதுக்காகவே இவங்க வந்து இருக்கிறவங்க. ஸோ ஸ்டில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சூட்சும வடிவத்தில் குவானின் மதர் வந்து இருந்து எல்லாருக்குமே வந்து அருள் பாலிச்சுட்டு தான் வந்து இருக்காங்க அப்படின்றது தான் வந்து 100க்கு 100 உண்மை. இதை வந்து உணர்ந்தவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும், எஸ் இது வந்து ட்ரூ தான் அப்படின்றது. குவானின் இவங்களுடைய பேரால் தான் இந்த ஹீலிங் டெக்னிக்குமே வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்த குவானின் ஹீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய வகையான பெனிஃபிட்ஸு. ஸோ எப்படி மற்ற ஹீலிங் மொடாலிட்டிஸில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹீலிங் பண்ணலாமோ அதே மாதிரி தான் வந்து மனம், உடல், ஆத்மா எல்லாத்துக்குமே நம்ம குவானின் ஹீலிங் வந்து பண்ணலாம். ஒருத்தர் வந்து உடல் அளவில், மனசளவில் பிரச்சனைகள் இருந்தாலுமே, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எதுவாக இருந்தாலுமே நம்ம இதை முறையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீலிங் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை குவானின் ஹீலிங் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கும் பண்ணலாம், மற்றவங்களுக்குமே வந்து பண்ணலாம். ஸோ இதில் சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக் மூலமாக நம்ம குவானின் அம்மாவை வந்து கூப்பிட்டு ஹீலிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போது லாமா ஃபெரா ஹீலிங்கில் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே வந்து இருக்கு இல்லையா, லாமா ஃபெரா பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் வந்து ஹீல் பண்ணுறவங்களோடையும் யார் வந்து பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளேயுமே வந்து புத்தர் வந்து இறங்குவார். ஸோ குவானின் ஹீலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவானின் தாய் வந்து நம்ம கூடவே இருந்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹீலிங்கை வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து குவானின் தாயோடைய அந்த ஹீலிங் இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய சக்ராஸ் வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஆறாவோட கழிவுகள், சக்கரத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்கி எனர்ஜைஸ் பண்ணுறதுமே இந்த குவானின் ஹீலிங்கில் நடக்கும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கர்மா கிளென்சிங், உடல் மனம் சம்மந்தப்பட்ட எந்த வித பிரச்சனைனாலும், என்ன வகையில் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலுமே தாராளமாக வந்து குவானின் ஹீலிங் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டம், பண கஷ்டம் வந்துடுது. நம்பிக்கையோடு நீங்கள் குவானின் அம்மாவை கூப்பிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த உதவி வந்து கிடைக்கும், நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த குவானின் ஹீலிங் வந்து நீங்கள் எடுத்துக்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஹீலிங் வந்து எடுத்துக்கலாம். நேரடியாகவும் வந்து எடுத்துக்கலாம். நேரடியாக வர முடியலன்னா உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலுமே தொலைதூர டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தடில் நீங்கள் ஹீலிங் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த குவானின் ஹீலிங்கை வந்து நான் கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ரேக்கி லெவல் 2 வந்து குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்படின்றவங்க தாராளமாக இந்த குவானின் ஹீலிங் நம்ம கிட்ட வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இதில் குவானின் ஹீலிங் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஒன்று நேரடியாக வந்து கற்றுக்கலாம், இல்லைன்னா ஆஸ் ஹீலிங் சொன்னது போல் நீங்கள் கிளாஸும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலுமே இருக்கலாம். இங்கிறதே உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து எடுப்போம். ப்ளஸ் நேரடியாக வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தீக்ஷை வந்து இருக்குது, ஆன்லைன்லையுமே இருக்குது. ஸோ குவானின் ஹீலிங் ஆகட்டும், ரேக்கி ஹீலிங் ஆகட்டும், லாமா ஃபெரா ஹீலிங் ஆகட்டும், எந்த ஒரு ஹீலிங் மொடாலிட்டிஸுமே வந்து தீக்ஷை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீக்ஷை இல்லாமல் நீங்கள் வெறும் கற்றுக்கிட்டு பண்ணுறது யூஸே இல்லை.
அதுதான் வந்து 100க்கு 100 உண்மை. இன்கேஸ் நான் புக்கை படித்து நான் வந்து ஹீலிங் மற்றவங்களுக்கு பண்ணுறேன், புக்கை மட்டுமே படித்து இல்லை நெட்டில் நான் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட்டே வந்து ஆகாது. தீக்ஷா அப்படின்றது அந்த குரு முகமாக நீங்கள் கற்றுக்கிட்டு எடுக்கிறது தான் வந்து தீக்ஷா. அதுதான் வந்து உங்களை கரெக்டான அந்த யூனிவர்ஸோட பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணி. இப்போ சில பேர் டவுட் இருக்கும், நான் ஆல்ரெடி ரேக்கி முடிச்சிட்டேன், ரேக்கி தீட்சை நான் பெற்றுட்டேன், அப்போ நான் வந்து குவானின் வந்து தீட்சை எல்லாமே கற்றுக்கலாமான்னு. அப்படி இல்லை. அந்தந்த ஹீலிங் மொடாலிட்டிஸ்க்கு கண்டிப்பாக குருவிடம் கற்று தீட்சை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு அது எஃபெக்டிவ். இல்லைனா வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, கரெக்டாக தான் பண்ணுறீங்கன்னா கூட அது தேவையில்லாத கர்மாஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ தீட்சையுடன் தான் வந்து பண்ணணும். அப்போ தான் அந்த மேக்னிஃபைடு ஹீலிங் எனர்ஜி எல்லாமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து புக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு குவானின் ஹீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஹீலிங் மொடாலிட்டிஸ் மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் அந்த ப்ரொசீஜர் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக நம்மளோட எல்லா கிளாஸஸ் பிரியா விஜய் அக்கூ சென்டரில் இருக்கிற எல்லா கிளாஸஸ் எப்படி உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குமோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதே மாதிரி ஹீலிங் வேணுன்றவங்களும் தொடர்பு கொள்ளலாம், கிளாஸ் கற்றுக்கணுன்னு தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். நன்றி.